வாசிக்கப்பட்ட அந்த யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 தொடங்கி 21ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். John chapter 20 verses from 25 to 21. Chapter 20 verses 25 to 21 and verse 1 and 2. நம்ம கடந்த 3 வாரங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடந்த 3 வாரங்களாக இன்றைக்கு நாம் கடைசியாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடைசியாக, அதாவது இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், அந்த ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க, விசுவாசம் அவிவிசுவாசம் எதை நீ தொடர்போகிறாய்? Faith, unbelief, which one will you touch? இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது தோமா சொன்ன வார்த்தையை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். தோமா சொன்ன வார்த்தை என்னவென்றால், இயேசுவின் காயங்களை தொட்டு பார்த்தால்தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னான் தோமா. விசுவாசம் அவிசுவாசம் ரெண்டுமே இன்றைக்கு மட்டுமல்ல, அது இயேசுவின் காலத்தில் மட்டுமல்ல, அது என்றென்றைக்குமே இருக்கும். விசுவாசமும் தொடர்ந்து வரும் இந்த உலகத்தில், அவிசுவாசமும் தொடர்ந்து வரும் இந்த உலகத்தில். ஆனால் நாம் எதை தொடர்புகிறோம் நம்முடைய வாழ்க்கையில? தோமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் தொட்டு பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று அவன் சொன்னான். ஆகவேதான் நாம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்புகிறோம். 3 வாரங்களாக நாம் உயிர்த்தெழுதலின் செய்தியை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில மிகவும் அஸ்திபாரமான ஒரு சத்தியம் ஒன்று இருக்கிறது என்றால், அது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் தான். அதுதான் மிக அஸ்திபாரமான சத்தியம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாமும் உயிர்த்தெழ மாட்டோம். நாம் உயிர்த்தெழ மாட்டோம் என்றால் நாம் சபைக்கு வர அவசியம் இருக்குதா? சபைக்கு வர அவசியம் இல்லை. நாம் உயிர்த்தெழ மாட்டோம் என்றால் நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து நாம் செய்து கொண்டே இருக்கலாம். சபைக்கு வருவதற்கோ கர்த்தரை ஆராதிப்பதற்கோ நம்ம வர அவசியம் இல்லை. ஏனால் உயிர்த்தெழுதல் இல்லையே. ஆனால் உயிர்த்தெழுதல் இருக்கிறதினால் என்ன ஆதாரம் இருக்கிறது? இயேசு உயிர்த்தெழுதினால் நாமும் உயிரோடு கூட எழும்புவோம். அப்ப இது சத்தியமாக இருக்கிறது. இதை மாற்ற முடியாது. இன்று சபைக்குள் புதுவிதமாக ஒரு ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஒரு நவீனமான ரட்சிப்பு. அது இன்றைக்கு எத்தனையோ சபைக்குள் அது இருக்கிறது. நாமும் எச்சரிப்பாக இருக்கணும். நம்முடைய சபையும் இது எச்சரிப்பாக இருக்கணும். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து, பவுல் அப்போஸ்தலன், சபை சீர்திருத்தவாதிகள் மற்றும் வேதத்தையே மொழிபெயர்த்தவர்கள் போதிக்காத சொல்லித்தராத ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு இன்றைக்கு சபைக்குள் நுழைஞ்சிருச்சு. சபைக்குள் வந்துருச்சு. என்னவென்றால், சபையின் முன் நின்று மைக் எடுத்து பாடினால் போதும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டுவிட்டது. சபைக்கு முன்னுக்கு வரிசையா நின்று பாடினா போதும் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க என்று ஒரு நிலை இன்றைக்கு கூடிவிட்டது. ஆனால் ஒரு கேள்வி, எந்த அளவுக்கு அவர்களுக்கு மரணத்தை குறித்து தெரியும், உயிர்த்தெழுதலை குறித்து தெரியும், கடைசி நாள் நியாயத்தீர்ப்பு குறித்து அவர்களுக்கு தெரியும்? ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது.
இயேசுவோடு இருந்த தோமா, அதுதான் இந்த 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு இருந்த தோமா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காமல் போன தோமா, இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ பாக்கியவான் இல்லை. You are not a blessed person. நீ பாக்கியவான் இல்லை என்று சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? தோமாவை பார்த்து சொன்னார். ஒரு அப்போஸ்தலனை பார்த்து இயேசு சொன்னார். ஏன் தெரியுமா? அவன் இயேசு கிறிஸ்துவை அறிவின் அடிப்படையிலே நான் அவரை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அறிவின் அடிப்படையில் இயேசு அறிவின் அடிப்படையிலே அவரை விசுவாசிக்க அவர் யாரையுமே கேட்கல. அவரை தொட்டு விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் யாரையுமே கேட்கல. கண்களால் பார்த்து அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் யாரையுமே கேட்கல. அவர் என்ன சொல்கிறார்? கண்களாலே பார்க்காத மனிதன், வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற மனிதன், அவன்தான் எனக்கு வேண்டும், அவன்தான் விசுவாசி என்று சொன்னார். எத்தனை பெயர் சபையிலே வசனத்தை கேட்டவுடனே இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாக்கியவான்கள் என்று. யார் பாக்கியவான்கள்? வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறார்களே, அவர்கள் தான் பாக்கியவான்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நான் பாக்கியவானா? எத்தனை வருஷம் சபைக்கு வருகிறேன், எத்தனை வருஷம் விசுவாசம் இருக்கிறேன் கேள்வி அல்ல. இயேசுவுக்கு முன்னால், பரலோகத்துக்கு முன்னால், அந்த திருத்துவ தேவனுக்கு முன்னால் நான் பாக்கியவானா? இயேசு என்னை பார்த்து அழைப்பாரா பாக்கியவான் என்று? கண்கள் மூடி கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படவில்லை என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே பிரசங்கமும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த ஆராதனையும் ஆண்டவரே, உடைய மகிமையும் நாங்கள் பார்க்க முடியாது. உடைய வல்லமையான காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடியாது. கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட நீர் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நீர் எங்களோடு இருந்து இந்த பிரசங்கத்தில் ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலியமாக நாங்கள் உங்களோடு பேச வேண்டும். ஆண்டவரே, நீரும் எங்களோடு பேச வேண்டும். நீரே கர்த்தாவே, இந்த கால வேளையை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த வார்த்தை எங்களோடு பேசும்படியாக, உடைய வல்லமையான மகிமை எங்கள் மத்தியிலே காணும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் இருதயத்தை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை காணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கால வேளையிலும் கூட 2 குறிப்பை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். முதல் குறிப்பு என்னவென்றால், அந்த ஸ்கிரீன்ல நீங்கள் பாருங்கள். முதல் குறிப்பு, அவிவிசுவாசத்தை தொட்டு பார்த்தவர்கள். அவிவிசுவாசத்தை தொட்டு பார்த்தவர்கள். அந்த அவிவிசுவாசத்தை தொட்டு பார்த்தவர்கள், faith, unbelief, which one will you touch? Faith, unbelief, which one you will touch? இந்த 5 விதமான கேள்விகளை அங்கே இருக்கிறது. 5 விதமான கேள்விகள் அங்கே இருக்கிறது. அதாவது அவிவிசுவாசத்தை தொட்டு பார்த்தவர்கள், முதல் மனிதன் தோமாவை குறித்து நாம் பார்த்தோம். தோமா சொன்ன வார்த்தை என்ன? அவருடைய காயத்திலே என் விரலை விட்டு நான் பார்த்தாலே ஒழிய
அந்த விசுவாசத்தை, அவர் உயிர் தெழுந்தார் என்ற விசுவாசத்தை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னான். அவிசுவாசத்துக்குள் தோமா இருக்கிறான். அவிசுவாசத்தையே தொட்டு பார்க்கிறான் தோமா. அவிசுவாசத்தை தொட்டு பார்த்தவன் தோமா மட்டுமல்ல, அநேகர் இந்த வேதத்திலே இருக்கிறார்கள். அவிசுவாசத்தை தொட்டு பார்த்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த 5 விதமான கேள்விகள் அங்கே இருக்கிறது. இந்த 5 விதமான கேள்விகள் என்ன என்று மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 39 42 வரைக்கும் பாருங்கள். மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 39 தொடங்கி 42 முடிய. Matthew chapter 27 verses 39 to 42. Matthew chapter 27 verses 39 to 42. நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். வசனம் 39 பாருங்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். 43 வசனத்தை பாருங்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இந்த வார்த்தை யார் சொல்கிறார் என்றால், யூதர்களும் யூத மத தலைவர்களும் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். இந்த பகுதியை 5 விதமாக நான் பிரித்திருக்கிறேன். 5 விதமான கேள்வியை கேட்கிறார்கள். இந்த 5 விதமான கேள்வியும் அவிசுவாசத்தின் கேள்வி. இது அன்பிலீஃப் क्वेश्चंस. விசுவாசத்தின் கேள்வி அல்ல, அவிசுவாசத்தின் கேள்வி. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது இந்த 5 அவிசுவாசமான கேள்வியை கேட்டார்கள். சரி, அந்த கேள்வி அங்க பாருங்க, நான் அங்கே எழுதியிருக்கிறேன். 40 வசனத்திலே அந்த கேள்வி இருக்கிறது. முதல் கேள்வி, 3 நாளுக்குள்ளே தேவாலயத்தை இடித்து கட்டுகிறேன் என்று சொன்னானே. They asked 5 questions. First, did he says, I will destroy the temple and rebuild it in 3 days? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அதே 40வது வசனத்திலே இரண்டாவது கேள்வி இருக்கிறது. நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. இது இரண்டாவது கேள்வி அவர்கள் கேட்டார்கள். மூன்றாவது கேள்வி கேட்டார்கள், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. மூன்றாவது கேள்வி கேட்டார்கள். நான்காவது கேள்வி கேட்கிறார்கள். 42 வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று. ஐந்தாவது கேள்வி கேட்டார்கள். 43 வசனத்தில் verse 43. அவர் என்றால் பிதா, இவன் மேல் பிரியமாயிருந்தால் ரட்சிக்க வரட்டும். இந்த 5 கேள்வி கேட்டார்கள். இந்த 5 கேள்வியும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 40 வசனத்தை பாருங்கள். மத்தேயு 27 அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். Matthew chapter 27 40 வசனத்தை பாருங்கள். தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே,
உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள் இயேசுவை குறித்து, தேவாலயத்தை நீ இடித்து 3 நாளுக்குள்ளே அதை கட்டுவேன் என்று நீ சொன்னாய் அல்லவா? இப்ப அவங்க கேள்வி என்ன? இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். கேட்கிறாங்க, தேவாலயத்தை இடிக்கிற சொல்லல, நீ தேவாலயத்தை இடிக்க வேண்டாம், 3 நாளுக்குள்ளையும் தேவாலயத்தை கட்டவும் வேண்டாம். ஏன்னா சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறாய் நீ. தேவாலயத்தை கட்டுவதற்கு எத்தனை வருடம் ஆனது சோலமோனுக்கு? 40 வருடம் சோலமோன் கட்டினார் தேவாலயத்தை. அந்த தேவாலயத்தை யார் உடைத்தது? நேபுகாத்நேச்சாரால் உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்ட அந்த தேவாலயம் நெகேமியாவினால் மறுபடியும் கட்டப்பட்டது. கட்டப்பட்ட அந்த தேவாலயம் மறுபடியும் ரோமர்களாலே இடிக்கப்பட்டது. 3 முறை அந்த தேவாலயம், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. சரி, இப்பொழுது அவர்கள் கேள்வி என்னன்னா, இந்த சோலமோன் கட்டின தேவாலயம், நெகேமியா கட்டின தேவாலயம், அதை இடித்து நீ மறுபடியும் கட்ட தேவையில்லை, ஆனா இன்னொன்னு நீ செய்யலாம், வேறொன்று நீ செய்யலாம். பரியாசமா செய்றாங்க, வேறொன்று நீ செய்யலாம். என்ன அந்த வேறொன்று நீ செய்யலாம் என்றால், 2வது கேள்வியில் அது இருக்கிறது. அந்த கேள்வி 2வது பாருங்க, 40ஆம் வசனத்தில், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. If you are the son of God, come down from the cross. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தேவாலயத்தை இடித்து அதை கட்ட வல்லமை அதிகமாக தேவை, அதை செய்ய வேண்டாம், நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, அது போதும். எது ரொம்ப கஷ்டம்? எது ரொம்ப சிரமம்? தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுவது சுலபமா? சிலுவையிலிருந்து இறங்கி வா, அது ரொம்ப சுலபமா? இது சுலபமா இருக்கும். சிலுவையிலிருந்து இறங்கி வா. தேவாலயத்தை நீ கட்டுவதுதான் இருக்கட்டும்பா, 3 நாளுக்குள்ள இடித்து அதெல்லாம் செய்ய வேண்டாம், அவ்வளவு பெரிய வேலை நீ செய்ய வேண்டாம், என்ன செய்ய, சிலுவையிலிருந்து இறங்கி வா, அது போதும்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்கிரீனை பாருங்க, அந்த படத்தை பாருங்க, ஸ்கிரீன்ல இதுல இருந்து இறங்கி வர சொன்னாங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 3 நாளைக்கு பிற்பாடு இயேசு எதிர்த்து வெளியே வந்தார். கல்லறையிலிருந்தே உயிரோடு எழுப்பி வந்தார். மரணத்தில் இருந்தே 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பி வந்தார். ஆனா அவங்க கேட்டது என்ன? சிலுவையிலிருந்து இறங்கி வா. ஆனா இவர் எதிலிருந்து இறங்கி வந்தாரு? கல்லறையிலிருந்தே உயிரோடு எழுப்பி வந்துவிட்டார். அவர் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் கொடுத்தார். 3ஆவதான கேள்வி அவங்க கேட்டாங்க. என்ன அந்த 3வது கேள்வி? அந்த ஸ்கிரீன்ல பாருங்க. 3வது கேள்வி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. He saved others, but he cannot save himself. 42ஆம் வசனத்திலே இருக்கிறது. அவர்களை குணப்படுத்தினார், இவர்களை காப்பாற்றினார், இப்பொழுது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே, தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள முடியவில்லையே. அவங்க இயேசுவை பார்த்து சொல்றாங்க. ஏனென்றால் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுங்க அவங்களுக்கு? தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் இதுவரை இவர் செய்த அற்புதம் எல்லாம் பொய்யாக செய்தால் இனியும் அவரை விசுவாசிக்காதீர்கள். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அதுதான் அவங்க அவிசுவாசமான வார்த்தைகள். அவங்க சொன்ன வார்த்தை என்ன? 42ஆம் வசனத்தில் திராணி இல்லை. என்ன சொன்னாங்க? திராணி இல்லைன்னா இவர் மற்ற ரட்சிக்க காப்பாற்ற இவருக்கு வல்லமை இல்லை. ஏனென்றால் இவரையே இவர் காப்பாற்றிக் கொள்ள முடியலையே, இவரே இவர்
இவர் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியலையே, அப்ப இவருக்கு திராணி இல்லை என்று சொன்னாங்க. அந்த படத்தை மறுபடியும் பாருங்க. இயேசு இப்படி பதில் கொடுத்தார். அவங்க சொன்னது என்ன? சிலுவையிலிருந்து இறங்கி வருவதற்கு அவருக்கு திராணி இல்லை என்று சொல்லி. ஆனா அவரு எங்க அவருக்கு திராணி இருந்துச்சு? கல்லறையில் இருந்து உயிரோடு எழுப்பி வருவதற்கு அவருக்கு திராணி இருந்தது. நினைச்சு பாருங்க. அவங்க சொன்னது சிலுவையிலிருந்து இறங்கி வருவதற்கு உனக்கு வல்லமை இல்லை. ஆனா இவரோ மரணத்திலிருந்தே உயிரோடு எழுப்பி வந்துவிட்டார். உயிர்த்தெழுந்த ரட்சகராக வந்துவிட்டார். இவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு 3ஆம் நாளில் கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொன்னார்கள். ஆனா இவரோ யாரெல்லாம் இவரிடத்தில் வருகிறார்களோ அத்தனை பேரையும் ரட்சிக்க இவர் திராணி உள்ளவராக மாறினார். 4வது கேள்வி என்ன? பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். 42வது வசனத்திலே இந்த கேள்வி நீங்கள் பார்க்கலாம். அவங்க கேட்கிறார்கள், இறங்கி வரட்டும் என்று சொல்லி. ஏன் இந்த வார்த்தை சொன்னார்கள் தெரியுங்களா? சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் யாரா இருந்தால்? இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார். இதற்கு ஏன் இந்த கேள்வி கேட்டார்கள்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்க. Matthew chapter 27 verse 36 பாருங்க. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். 37ஆம் வசனம். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகந்தாரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசின் மேலாக வைத்தார்கள். இயேசுவினுடைய சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு மேலே எழுதி வைத்தார்கள். எதை வைத்தார்கள் என்றால் 37ஆம் வசனம் அவங்க பாருங்கள். இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவை மேலே எழுதப்பட்டிருக்கிறது, இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று. ஆகவேதான் அவர்கள் அந்த 4வது கேள்வி கேட்கிறார்கள், இஸ்ரவேலின் ராஜா என்று உனக்கு மேல எழுதியிருக்க, சிலுவைக்கு மேல எழுதியிருக்க, நீ ராஜா, இஸ்ரவேல் ராஜா என்று. இப்ப உண்மையாகவே நீ இஸ்ரவேல் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா? அந்த படத்தை பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எங்கிருந்து இறங்கி வந்தா? எங்கிருந்து இறங்கி வந்தா? கல்லறையிலிருந்தே உயிரோடு கூட எழுப்பி வந்து விட்டார். இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜா இல்ல, உலகத்துக்கே ராஜா. 5வது கேள்வி என்ன? அவர்கள் கேட்டார்கள். 5வது கேள்வி அங்க பாருங்க. அவர் என்றால் பிதா, இவன் மேல் பிரியமா இருந்தால் ரட்சிக்க வரட்டும். அவங்க கேட்ட கேள்விதான், ரட்சிக்க வரட்டும். If the Father is pleased him, let him rescue him. சொல்றாங்க, காப்பாத்த வரட்டும். 43ஆம் வசனத்துல இந்த கேள்வி அவங்க கேட்கிறாங்க. பிதா ரட்சிக்க வரட்டும் என்றால் பிதாவை இவன் நேசித்தானே, பிதா இவன் மேல் பிரியமா இருக்கிறார் என்று சொன்னானே. இப்ப சிலுவையை தொங்கிக் கொண்டு இருக்கிறான், பிதா காப்பாற்ற வரட்டும், பிதா நேசித்தார் என்றால் அதை உறுதிப்படுத்தட்டும் என்று சொல்றாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த படத்தை பாருங்க. சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டு இருக்கும் போது அது தேவனுடைய சித்தம், அது பிதாவின் சித்தம் அது. ஆனால் அவர் எங்கே பிதா இயேசுவின் மேல் அன்பு வைத்து அவரை எங்கிருந்து எழுப்பினார்? பிதா சிலுவைக்கு போகல, பிதா கல்லறைக்கு போயிட்டார். கல்லறையிலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இப்ப பிதா பிரியமா இருக்கிறாரா என்று கேட்டால்
பிதா அவர் உயிரோட எழுப்பி விட்டாரே, எந்த அளவுக்கு அவர் பிரியமாக அங்கே இருந்திருப்பார். அப்ப அவங்க கேட்ட 5 கேள்வி என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த 5 கேள்வியை பாருங்க. 3 நாளுக்குள்ளே தேவாலயத்தை இடித்து கட்டுகிறேன் என்று சொன்னானே, முதல் கேள்வி. 2வது கேள்வி, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. 3வது கேள்வி, மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. 4வது கேள்வி, இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். 5வது கேள்வி, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் ரட்சிக்க வரட்டும். இந்த 5 கேள்வி அவங்க கேட்டார் அல்லவா? இந்த 5 கேள்விக்கும் இயேசு பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தாரா? பதில் கொடுக்கலையா? சொல்லுங்க, பதில் கொடுத்தாரா? அவிசுவாசமான 5 கேள்விக்கும் இயேசு பதில் கொடுத்தாரா? கொடுத்தார். எங்கே கொடுத்தார்? அவருடைய மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்பினார் அல்லவா? அந்த உயிர்த்தெழுதல் நடந்தது அல்லவா? அந்த உயிர்த்தெழுதல் தான் அவர்களுக்கு அவர் கொடுத்த பதில். அவர்கள் சிலுவையிலே கேட்ட அந்த கேள்வி, சிலுவைக்கு கீழ் அவர்கள் கேட்ட கேள்வி, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னது. அவர் உயிர்த்தெழுதல் பதில் சொன்னது. அவர் உயிர்த்தெழுந்தார், அதுவே பதில் சொன்னது அவர்களுக்கு. உயிர்த்தெழுதலை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் மரணம் நடக்க போகுது. நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுவோம் என்று யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? உங்கள் மரணத்தை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? நான் உயிர்த்தெழுவேனா என்று சொல்லி, இதோ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் அல்லவா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம். என்ன நிச்சயம்? இனி சந்தேகப்படவே தேவையில்லை. இந்த முழு உலகத்துக்கே அவர் பதில் கொடுத்துட்டாரு. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் உயிரோடு எழுப்புவார்கள் என்று. அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் பதில் கொடுத்தது. அதாவது அந்த மக்கள் அன்றைக்கு பரியாசம் செய்தார்கள், கேலி செய்தார்கள், இயேசுவின் மேல் பொய்யான வார்த்தைகள் சொன்னார்கள். அது அத்தனையும் இயேசு உடைத்தார். உடைத்து உயிர்த்தெழுதலின் மூலமாக அவரு எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னார். இன்றைக்கு ஆயிரம் மக்கள் நரகத்திலே இருக்கிறார்கள். ஆயிரம் மக்கள் நியாயத்தீர்ப்பில் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் நம்மை விட பெரிய பாவிகள் என்பதனால் அல்ல, அவர்கள் மிகப்பெரிய பாவம் செய்தவர்கள் என்பதனால் அல்ல. ஒரே ஒரு பாவம் தான் அவர்கள் செய்தார்கள். என்ன தெரியுங்களா? அவிய விசுவாசம். அவிய விசுவாசத்தை போய் தொட்டார்கள். தொட்ட அந்த அவிய விசுவாசத்தை பிடித்துக் கொண்டார்கள். அதுவே அவர்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. அவிசுவாசம் சாதாரண பாவம் அல்ல. அது ஒரு மனிதனை உயிர்த்த வைக்காதபடிக்கு மரணத்திலே அவனை வைத்து தண்டனையை கொடுத்து நியாயத்தீர்ப்பையே அவனுக்கு கொடுத்துவிடும். ஆகவே மகிமையான உயிர்த்தெழுதலை அடையாமல் போனார்கள். யார்? அந்த இயேசுவை பார்த்து கேள்வி கேட்ட அந்த யூதர்கள் மகிமையான உயிர்த்தெழுதலை அடையாமல் போனார்கள். ஆகவே முதல் சத்தியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அவிசுவாசத்தை தொட்டு பார்த்தவர்கள். சரி, இரண்டாவது குறிப்பு என்ன? இரண்டாவது சத்தியம் இதுதான். இரண்டாவது குறிப்பு விசுவாசத்தை தொட்டவர்கள். முதல் குறிப்பு பார்த்தோம், அவிசுவாசத்தை தொட்டவர்கள். இரண்டாவது குறிப்பு விசுவாசத்தை தொட்டவர்கள். Those who touched the faith. சரி, இரண்டாவது வாரம் இயேசு முதல் வாரம் உயிர்த்தெழுந்தார். சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். பேதுருவுக்கும் அவர் வெளிப்படுத்தினார் உயிர்த்தெழுதலை. எம்மாவு
எம்மாவூர் சீடர்களுக்கு அவர் உயிர்த்தெழுதலை காண்பித்தார். பெண்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் தன் உயிர்த்தெழுந்தேன் என்று காண்பித்தார். இதெல்லாம் நான் போன வாரம் பார்த்தோம். இப்ப 2வது வாரம் தோமா சொன்னான் முதல் வாரத்திலே, நான் தொட்டு பார்த்தால் தான் விசுவாசிப்பேன் என்று. இப்ப 2வது வாரம் தோமா அங்க இருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவன் என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 20. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 29. John chapter 20 verse 29. 28ஆம் வசனத்திலே தோமா சொல்கிற வார்த்தை, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அவன் சொன்ன வார்த்தை இதுதான், இயேசுவின் வார்த்தை. 29ஆம் வசனம், அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். 2 சத்தியத்தை இயேசு அங்கு சொல்ல வராரு. 2 சத்தியத்தை. என்ன 2 சத்தியம்? அந்த முதல் சத்தியத்தை பாருங்க. இயேசு தோமாவை பார்த்து சொல்றாரு, நீர் என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், முதல் சத்தியம். 2வது சத்தியம், காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான். Do you believe because you have seen me? Blessed are those who have not seen and yet have believed. 2 சத்தியத்தை அவர் சொல்லும் பொழுது முதல் சொல்றாரு, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். விசுவாசித்தான் தோமா, இயேசுவை கண்டதினாலே விசுவாசித்தான். தோமா மனம் திரும்பினது உண்மை, அவன் அறிக்கையிட்டதும் உண்மை, ரட்சிக்கப்பட்டதும் உண்மை, நித்திய வாழ்வில் பரலோக ராஜ்யத்தில் அவன் இருப்பான், அது எல்லாம் உண்மை. ஏனென்றால் அவன் மனம் திரும்பினான். ஆனால் அந்த விசுவாசத்துக்கும் காணாமல் விசுவாசிக்கிறானே வேறுபாடு இருக்கிறது. அவன் விசுவாசம், தோமாவின் விசுவாசம் முதல் நிலையில் இல்லை. சொல்றல்ல, நீ பாக்கியவான் இல்லை, நீ பாக்கியவான் என்று அழைக்கப்பட மாட்டாய். இது எப்படி பரலோகத்திலே நடக்க போது நமக்கு தெரியல. ஏனென்றால் வசனம் தெளிவா சொல்லுது. 21ஆம் வசனத்திலே 29ஆம் வசனத்தில் பாருங்கள், தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்த விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப 2 வேறுபாடு அங்கே காணப்படுது. ஒன்னே பார்த்து விசுவாசிப்பவன் பாக்கியவான் இல்லை, பார்க்காமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான். அந்த இடத்துல விசுவாசம் என்பது கொஞ்சம் வேறுபாடு அங்கு தெரிகிறது. விசுவாசித்தான், ஆனா பாக்கியவான் இல்லாமல் விசுவாசித்தான். 2வது விசுவாசம் என்ன? காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான். காணாமல் விசுவாசிப்பவன். சரி, காணாமல் விசுவாசிப்பவன் என்ற அர்த்தம் என்ன? வசனத்தை கேட்கிறான், அவ்வளவுதான். வசனத்தை கேட்கிறான், வசனத்தை கேட்டு அது அப்படியே விசுவாசிக்கிறான். எந்த விதமான கேள்வியும் கேட்கல, எந்த விதமான தடுமாற்றமும் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. வசனம் சொல்லுதே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவன் விசுவாசிக்கிறான். கப்பர்நகூமிலே 100க்கு அதிபதி என்ற ஒரு ரோமன் இருந்தான். அவனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் வியாதியாக இருந்தான். அப்ப அவன் இயேசுவிடத்திலே கேட்கிறான், இயேசுவே என்னுடைய வேலைக்காரனை நீ சுகப்படுத்தும் என்று சொல்லி. இயேசு சொல்றாரு அந்த 100க்கு அதிபதியை பார்த்து, சரி நான் வரேன், நான் வீட்டுக்கு வரேன், உன்னை அவனை சுகப்படுத்துறேன்னு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். யார் சொல்றா தெரியுங்களா? 100க்கு அதிபதி சொல்றான், இயேசுவே நீ என் வீட்டுக்கு வந்து அவனை சுகப்படுத்துவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என் வீட்டுக்கு தகுதி இல்லை. ஆனால் நீர்
வரவேணாம். இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். அவனை விசுவாசம் பார்த்து அல்ல, பார்க்காமலே விசுவாசிக்கிறான். சரி, அந்த விசுவாசத்தை குறித்து இயேசு என்ன சொல்லிக்கிறார் தெரியுங்களா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் திருப்பாருங்க. Matthew chapter 8 verse 10. Matthew chapter 8 verse 10. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்றாங்க? அந்த 100க்கு அதிபதி விசுவாசத்தை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல என்றாரு. ஏன் தெரியுங்களா? அவன் சொன்னான், நீ இருந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொல்லி. பார்க்காத விசுவாசம் அல்லவா? இயேசு அறிவிக்கிறாரே, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவன் யார்? இவன் யூதனா? 100க்கு அதிபதியா? யூதனா? யாரு? ரோமன். ரோமன் யாரு? ஒரு புறஜாதி. புறஜாதி எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போக முடியுமா? பலி செலுத்த முடியுமா? செலுத்த முடியாது. அவனுடைய வீட்டிலே வேத வார்த்தை பழைய ஏற்பாட்டு இருக்குமா? இருக்காது. அப்ப அவன் ஆசாரியனை பார்த்ததில்லை, தீர்க்கதரிசியை பார்த்ததில்லை, பழைய ஏற்பாட்டை வாசிச்சதில்லை, எருசலேம் தேவாலயத்துக்கு போனதில்லை, பலி செலுத்தியதில்லை, எதுவுமே செய்யல. ஆனா இயேசு சொல்றாரு, இவனுடைய விசுவாசம் இருக்கல்லவா, யூதர்களுக்கே இந்த விசுவாசம் இல்லையே, இஸ்ரவேல் மக்களுக்கே இந்த விசுவாசம் இல்லையே. ஒரு புறஜாதியின் விசுவாசத்தை பார்த்து இயேசு பாராட்டுகிறான். ஒரு புறஜாதி ஒரு அந்நியனுடைய விசுவாசத்தை பார்த்து, ஏன் தெரியுமா? பாக்கியவான், பாக்கியவான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை பார்த்து பாக்கியவான் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்க இருக்கீங்கன்னு சொல்லுவாரா? நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா? ஆகவே யோசித்து பார்க்கலாம். எத்தனை வருஷம் நான் விசுவாசியா இருக்கிறேன்னு கேள்வி அல்ல, அந்த விசுவாசம் பாக்கியவான் என்ற விசுவாசமா? நான் பாக்கியவானா இருக்கனா? இயேசு சொல்றாரு, வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள், என்னை காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொன்னார். சரி, தோமாவை பார்ப்போம். இப்பொழுது நாம் தோமா மனம் திரும்பினான், விசுவாசியாக மாறினான், ரட்சிக்கப்பட்டான். இப்பொழுது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. Matthew chapter 10 verse 2. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வாசிக்கும் போது தோமாவுடைய பெயர் எங்க இருக்குன்னு பாருங்க. இது அப்போஸ்தலர்கள் கொடுக்கப்பட்ட பெயர். இது மத்தேயு 10:2. Matthew chapter 10 verse 2. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரியா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், 3ஆம் வசனம் பிலிப்பு, பார்த்தலோமியோ, தோமா. பாருங்க, தோமா எங்க வருகிறான்னு பாருங்க. அதே எத்தனாவது பெயர் அது? தோமா. அதுக்கு பிற்பாடு ஆயக்காரனாக மத்தேயு, அல்பேவின் குமாரன் யாக்கோபு, எதிரே என்ன மறுநாமம் உள்ள லெபேயு, 4ஆம் வசனம் கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தை என்பவர்களே. கடைசியான பெயர் யூதாஸ், கடைசி பெயர். முதல் பெயர் பேதுரு, இரண்டாவது பெயர் அங்க யாரு வந்திருக்கா? அவன் சகோதரனாகிய அந்திரியா, பேதுருடைய தம்பி, சகோதரன் அந்திரியா பேர் இருக்கு. ஆனால் யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள்.
அப்போஸ்தலர்களுடைய நாமங்களை நீங்க பாருங்க. யோவான் 21 அதிகாரம் 2 வசனம். Chapter 21 verse 2. முதல் பெயர் சீமோன் பேதுருவும், இரண்டாவது பெயர் பாருங்கள் தீத்திமு என்னப்பட்ட தோமாவும். கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரன் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது, 3ஆம் வசனம், சீமோன் பேதுரு அவரை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இப்ப தோமாவோட பேர் எந்த வரிசையில் வந்து நிக்குது? இப்ப மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தோமாவுடைய பெயர் 7வது வரிசையில நின்றது. ஆனா இப்பொழுதோ 2வது வரிசைக்கு தோமாவின் பெயர் வந்துவிட்டது. ஏன்? எழுதின யோவான் பரிசுத்த ஆவியானவர் தவறாக எழுதிட்டாரா? எப்பொழுதுமே தோமாவின் பெயர் 2வது வராது. நீங்கள் அந்த வரிசையில பார்க்கலாம். ஆனா இங்கு மட்டும் பாருங்கள், தோமாவின் பெயர் 2வது வரிசையிலே வந்திருக்கிறது. அப்படி என்றால் அவிவிசுவாசியான தோமா தான். ஆனால் மனத்திரும்பினான் அல்லவா? தேவன் அவனை மன்னித்தார். மன்னித்தது மட்டுமல்ல, அவனை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவனுடைய பெயரை பேதுருக்கு அடுத்து 2வதாக வைத்தார். அவருடைய கிருபையை, தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பார்க்க அளவில்லாமல் இருக்கிறது அல்லவா? இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன பாடம் இருக்கிறது? நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இதோ அவங்க கேட்ட 5 கேள்வி. இந்த 5 கேள்விக்கு இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் பதில் கொடுத்தது. அந்த 5 கேள்வி என்ன? முதல் கேள்வி என்ன? 3 நாளைக்குள்ளே தேவாலயத்தை இடித்து கட்டுகிறேன் என்று சொன்னானே. 2வது கேள்வி, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. 3வது கேள்வி, மற்றவர் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. 4வது கேள்வி, இஸ்ரவேல் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். 5வது கேள்வி, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் ரட்சிக்கட்டும், ரட்சிக்க வரட்டும். இந்த 5 கேள்விகள் கேட்டார்கள் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது. ஆனா இயேசு கொடுத்த பதில் என்ன? அந்த ஸ்கிரீன் பாருங்க. சிலுவையில் இருந்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு 3வது நாள் பதில் கொடுத்தார். கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பி வந்தார். அவர் கேட்ட 5 கேள்விக்கும் இயேசு பதில் கொடுத்து விட்டார். சரி, இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் இருக்கிறது? நாம் என்ன இதிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம்? 1வது முதல் சத்தியம், உங்களுடைய வாழ்க்கையிலே, அன்பானவர்களே, சபையார்களே, உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம். அத்தனை கேள்விக்கும் பதில் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கல, கிடைக்காம இருக்கலாம். ஆனால் என்னிடத்திலே ஒரே ஒரு பதில் இருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்தார். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில். வேற பதில் இல்லை. உங்க வாழ்க்கையில எத்தனையோ கேள்விகள், அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இயேசு உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், தோமாவை போல இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். நான் இயேசுவை தொட்டு பார்த்தால் விசுவாசிப்பேன், தோமாவை போல. ஆனா இன்றைக்கு நீங்கள் இந்த வேதத்தை தொட்டு பாருங்க, இந்த வேதத்தை தொட்டு பாருங்க, இந்த வேதத்தை தொட்டு வாசிச்சு பாருங்க, இந்த வேதத்தை தொட்டு விசுவாசிங்க. சொன்ன வார்த்தை நாம் தேவனுடையது என்று இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, இந்த வார்த்தை மேல் விசுவாசமா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான் என்று. இயேசுவை தொட்டு பார்த்தவன் பாக்கியவான் அல்ல, இந்த வேதத்தை தொட்டு பார்த்தவன், வேதத்தை வாசிக்கிறவன், வேதத்தை விசுவாசிக்கிறவன், வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவன், வேதத்துக்கு உண்மையா இருக்கிறவன், அவன் பாக்கியவான். கடைசியாக தோமாவினுடைய பெயர் அப்போஸ்தலருடைய வரிசையிலே முதலாவது 7வது வரிசையில் இருந்தது. அடுத்தது 2வது வரிசைக்கு வந்தது. மனம் திரும்பினான், அவனுடைய பெயர் 2வது வரிசையிலே வந்தது. நீங்க உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர்
அப்போஸ்தலர் வரிசையில இருக்குதா? இல்லை, இருக்கவும் முடியாது. ஆனால் அப்போஸ்தலர் வரிசையிலே பார்க்கிறோம், இன்னொரு வரிசை ஒன்று இருக்குது. என்ன அந்த வரிசை தெரியுங்களா? ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. ஜீவ புஸ்தகம், த புக் ஆஃப் லைஃப். அந்த புஸ்தகத்துல உங்களுடைய பெயர் அந்த வரிசையில் இருக்கிறதா? யாரும் எழுதி போங்க. பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களுடைய விசுவாசத்தை அப்பா மீண்டும் கிளறிவிட்டீர். இந்த நாளிலும் அப்பா தகப்பனே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முள்முடியோடு ஆண்ட கர்த்தாவே, ஆணியின் காயத்தினால் சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டிருந்த போதும் எந்த ராஜாவும் இல்லாத ஒரு ஆண்ட கர்த்தாவே, பேர் ஆண்ட கர்த்தாவே, யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருந்த போதும் அவர் முள்மொழியை தாங்கினார். ஆண்டவரே அப்பா, அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்பா அவர் ஆண்டை கர்த்தாவே கேள்விகளுக்கு அவர் உயிர்த்ததே ஒரு பெரிய ஆண்டை கர்த்தாவே ஆண்டு பதிலாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உலகில் அப்பா அநேகர் அப்பா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ஆனாலும் அப்பா தலைவர்கள் மூலமாக, மத தலைவர்களால், மத வழிபாட்டினால் அவர்கள் பகிரங்கமாக இயேசு ஆண்டவர் என்று சொல்ல அவர்கள் ஆண்டை கர்த்தாவே தயங்குகிறார்கள். ஆண்டு ஆனாலும் அப்பா யாரெல்லாம் தயங்காமல் இயேசுவே ஆண்டவர், அவரே உயிர்த்தெழுந்தவர் என்று அறிவித்து விசுவாசித்து நம்புகிறவர்களுக்கு அப்பா ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாண்டு அது நிச்சயமாக இருக்கிறதாண்டவரே. நாங்கள் அப்பா சபையோர்கள், நாங்கள் இந்த நாளிலும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடும் அப்பா ஆண்டே எங்களை சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டு நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இடைப்பட்டிருக்கிறோம், எப்படி ஐக்கியம் கொண்டிருக்கிறோம், பிதாவே உமக்கு எப்படி பிரியமாக வாழ்கிறோம் என்பதை ஐயா நீர் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நீர் ஆண்டை உம்முடைய ஆண்டை கர்த்தாவே ஊழியக்காரர்கள் மூலமாக அப்பா இது ஆண்டு யோவான் மூலமாக, மத்தியு மூலமாக, லூக் மூலமாகவும், மார்க் மூலமாகவும் அந்த இதில் எழுதியிருந்த காரியத்தை நிரூபித்திருக்கிறீர்களே. உம்முடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாவாதாண்டே. மனிதர்கள் நாங்கள் பொய்யர்களான்றே கத்த, நாங்கள் ஏமாத்துக்காரர்களான்றே, வஞ்சகக்காரர்களான்றே. ஆனால் நீ என்றும் நித்திய நித்தியமும் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறீரான்றே. உம்முடைய வார்த்தை என்றும் மாறாததான்றே. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்த ஆண்டு கத்தார் நிரூபித்த அந்த சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும், வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். ஆண்டு கர்த்தாவே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் அமைந்திருக்கிறதாண்டே கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைக்குள் இருக்கிறதாண்டே. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அறிவித்ததை அதை நாங்கள் விட்டுவிடாமல் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். ஆண்டே நாங்கள் ஆண்டே பெரிய ஒரு ஆண்டை கத்தார், தியாகி அல்ல ஆண்டு கத்தார், பெரிய ஒரு ஜம்பவான் அல்ல ஆண்டு கத்தார், சாதாரண மக்கள் ஆண்டு கத்தார், உம்மால் ஆண்டு கத்தார் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய வாழ்வை ஆண்டு கத்து அளிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர்கள். ஆண்டு இந்த நாளிலும் அப்பா எங்களுடைய மத்தியில் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென்.